Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸோட அரியர் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க, சரியா? இந்த ஃபிசிக்ஸோட அரியர் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே, சரியா? ஒருவேளை இந்த கொஸ்டின்லேருந்து நமக்கு நிறைய கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது லாஸ்ட்டாக ஃபைனலாக நடந்த, அதாவது டிசம்பர் மாதம் 2024 நடந்த கொஸ்டின் பேப்பரை ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், சரியா? இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து என்னாச்சு பார்த்தா, அதாவது இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த கொஸ்டின்லேருந்து, அதாவது ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கல்ல, அப்போ இந்த கொஸ்டினே வந்துச்சு அப்படின்னா உங்களால் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், சரியா? அதாவது 10 2 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் பாருங்கள், சரியா? இந்த 10 2 மார்க் கொஸ்டினுமே நாம் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அரியரை கிளியர் பண்ணணும் அப்படின்னா 2 மார்க்குக்கு தயவுசெய்து அதிகமாக நீங்கள் என்னாச்சு பார்த்தா முக்கியத்துவம் கொடுங்க. டிஃபைன் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம், அதுக்கப்புறம் மென்ஷன் தி யூசஸ் ஆஃப் டபுள் பெண்டுலம், சரியா? அதுக்கப்புறம் வாட் இஸ் தி சேரட்டிசிஸ் ஆஃப், அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் தி எக்ஸ்பான்ஷன் ஃபார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர் ஃபார் தி ஃப்ரீ ஃபேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் டாப்லர் எஃபெக்ட், சரியா? அதுக்கப்புறம் கம்பேர் தி சேரட்டிசிஸ் ஆஃப் லேசர் வித் ஆர்டினரி லைட், அதுக்கப்புறம் ஸ்டேட் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ், அதுக்கப்புறம் வாட் ஆர் தி, அதாவது எய்கன் வேல்யூஸ் அண்ட் எய்கன் ஃபங்க்ஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் மென்ஷன் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டியூனிங் எஃபெக்ட், வாட் இஸ் தி, அதாவது ஃப்ளோச்சியஸ் தியரம், பிளாக் தியரம்ஸ் நம்ம சொல்லுவாங்க, பிளாக் கோட்பாடு, சரியா? அதுக்கப்புறம் 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக நமக்கு வந்து 16 மார்க் வந்து கேட்குறது கிடையாது, சரியா? இதில் வந்து 8 மார்க்காக பிரித்து தான் நம்ம கேட்குறாங்க. இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது டைரெக்ட் 16 மார்க் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், 11th பி கொஸ்டின். இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்ட் 16 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 12th பி கொஸ்டின் வந்து பாருங்கள், டைரெக்ட் 16 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பற்றி கேட்டிருக்காங்க, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி 13th ஏ கொஸ்டின், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்ட் 60 மார்க் கொஸ்டின் தான், சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து யூஸ் பண்ணிங்க. மேக்ஸிமம் அதாவது இதுக்கு ஓரியன்டாகவே நமக்கு வந்து நாளைக்கு நீங்கள் எக்ஸாம்லேயும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.